இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை மரத்தை வெட்டிட்டு அதிலிருந்து வாழை தண்ணி எடுக்க போகிறோங்க. இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னா சிறுநீரக அடைப்பு, அந்த மாதிரி கல், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் சரியாகுங்க. இது எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் இந்த மரத்தில் தார் போட்டதுக்கப்புறம் வெட்டினோம். வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மரம் நல்லா வெட்டி விட்டுருணுங்க. இந்தளவுக்கு வெட்டிட்டு இதில் குழி பறிச்சுட்டு இதில் ஒரு இலை கட்டி வச்சிடணும். அந்த இலையில் நாளைக்கு தண்ணி குடிக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணி குடிச்சிடணுங்க. அது எப்படி பண்ணுன்றது இப்போ அடுத்த இதில் பார்க்கலாம். குழி பறிக்கணுங்க. கடப்பாரை, கத்தி, இந்த அருவா ஏதாவது ஒன்று வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கடப்பாறையில் பண்ணோம்னா நல்லா இறங்குங்க. இந்தளவுக்கு குழி பறிச்சுக்கணும். பறிச்சுட்டு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடணுங்க. இந்த மாதிரி ஒரு தலவாழை இலை ஃபுல்லாக அறுத்துடணுங்க. இந்த சைஸ்க்கு இலை அறுத்து வச்சுக்கணும். பறிச்சிட்டோங்க. இந்த குழி பறிச்சுட்டு வாழை இலையை கட்ட போகிறோம். மேலே வாழை இலையை ஏன் கட்ட போகிறோம்னா எதுவும் பூச்சி அந்த மாதிரி எதுவும் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காகங்க. இப்படி ஃபுல் இலையை வச்சிடணுங்க. தலைவாழை இலையாக கட்டிடுங்க. வச்சு வாழை நார் போட்டு நல்லா கட்டிடணும். இது நம்ம நாளைக்கு பார்ப்போங்க எப்படி தண்ணி இருக்குது அப்படின்றதுக்காகங்க. நேற்று கட்டின இந்த வாழை மரத்துக்கு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இப்போ அகுத்து பார்க்க போகிறோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இலை போட்டு மூடி இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வருங்க.